ரீசெண்டாக நம்மளுடைய ஸ்பெண்டரில் Yamaha RXZ உடைய மாஸ்க் வைசரை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த டைமில் வந்து நம்ம ஒரிஜினல் ஹெட்லைட் அசம்பிளியும் ஒரிஜினல் பல்பும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட பவர் பாருங்கள், சுத்தமாக வெளிச்சமே இல்லை. என்னால் வண்டி வெளியே எடுத்துகிட்டு போகவே முடியல. ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்தால் கூட ஸ்டாப் பண்ணிடுறேன். அந்தளவு கண்டிஷனாக இருக்குது. நிறைய பேர் ஆல்ரெடி கேட்டுகிட்டே இருந்தீங்க Hjg ஸ்பெண்டரில் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி. ஸோ இந்த ரெண்டே ஒரே வீடியோவை பண்ணிடலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கேன். அப்படியே நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்க அப்படின்னா நம்ம பேச்சை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம Hjg லைட்டு தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா MK by PITSTOPங்கிற நம்ம ஸ்டோரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ மறக்காமல் ப்ராடக்ட் வேணும்னா நம்ம ஸ்டோரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் இருந்தீங்கன்னா என்ன அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பா, நான் உங்கள் MK. நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் பைக் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். அதுவும் நம்ம மொழி தமிழில். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். தயவு செஞ்சு நல்ல ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Z மாஸ்க் வைசர் போட்டிருக்கோம். உள்ள ஹெட்லைட் அசம்பிளியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னாலும் தெரியும், பலன்னு இருக்கும். உள்ளே இருக்கிறது ஸ்டாக் பல்பு தான். ஓகே, இப்போ மாஸ்க் வைசர் வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். 2 சைடு 2 போல்ட் இருக்கும். ஸ்பெண்டர்லேயே சேம் அதே தான், 2 சைடு 2 போல்ட் இருக்கும். அதை நீங்கள் ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாஸ்க்கை வந்து நீங்கள் வந்து டோட்டலாக ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னாடா பின்னாடி ஸ்பானர் வச்சு போடுறேன்னு நினச்சிக்காதீங்க. நம்ம வண்டி கொஞ்சம் ஆல்ட்ரு அப்படி தான் இருக்கும். நார்மல் மாஸ்க்லேயும் இதே மாதிரிக்கு 2 போல்ட் இருக்கும், 10ஆம் நம்பரு. அதை நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஹெட்லைட் அசம்பிளியே ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து 12ஆம் நம்பர் ஸ்பேனர் தேவைப்படும். இதை வச்சு நீங்கள் வந்து ஹெட்லைட் அசம்பிளியும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். நம்மக்கிட்ட ஹெட்லைட் அசம்பிளியும் ஸ்டாக் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட ஹெட்லைட் அசம்பிளி வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்லைட்டையும் பார்க்கிங்கையும் நீங்கள் ஈஸியாக அன்பிளக் பண்ணிடலாம். ஹெட்லைட் அசம்பிளி ஃபிக்ஸ் பண்ணது, மல்டி பார்க்கிங் லைட் ஃபிக்ஸ் பண்ணது எல்லா வீடியோமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகே, கீழே வந்து ஒரு கிளாத்தோ ஏதோ ஒன்று எடுத்துக்கங்க, ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த ரப்பரை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக ஃபோக்கஸ் கொஞ்சம் கவனிக்கலை, கீழே தள்ளி போயிடுச்சு. கொஞ்சம் ஃபோக்கஸ் அன்ஃபோக்கஸாக இருந்தால் மன்னிச்சிக்கங்க. ஓகே, இப்போ வந்து உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு சைடில் தண்ணீங்க அப்படின்னா அந்த கிளாம்ப் வந்து ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த லைட்டை நீங்கள் ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடலாம். இதுதான் ஸ்டாக் பல்பு. ஸ்ப்ளெண்டரை பொறுத்த வரைக்கும் 35 வாட்ஸ் தான் வரும், லோ பீம் ஹை பீமில். ஓகே, இப்போ ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். கீழே ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்க ஏதாவது துணி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து இப்போ வந்து நம்மளுடைய LED அந்த Hjg ஒரிஜினல் லைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். லைட்டை பற்றி ரிவ்யூ ஆல்ரெடி நிறையா பண்ணியிருக்கோம். அதனால டேரெக்டாக ப்ளக் பண்ணிடலாம், ரிவ்யூ போட்டு மொக்க போட விரும்பலை. ஓகே, இதை ஃபிக்ஸ் பண்ணுறக்கு மட்டும் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இது கிளாம்பு வந்து H4 பின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சைடு மட்டும் பெருசாக இருக்கும், மொத்தம் 3 பின் இருக்கும். கீழே இன்னும் 2 சைடு வந்து சின்னதாக இருக்கும். நீங்கள் மாற்றி ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நம்ம ஹெட்லைட் அசம்பிளிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பெரிய காடியாக இருக்கும், மற்ற 2 சைடு வந்து சின்னதாக இருக்கும். அது கரெக்டாக வர்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த 3 காடியும் உட்கார மாதிரி வச்சுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு லோ பீம் ஹை பீம் வந்து கரெக்டாக இருக்கும். மாற்ற முடியாது. நீங்கள் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா பக்கவாக செட் ஆயிரும். வச்சுட்டு ஓரளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி தள்ளுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா இந்த ரப்பர் இருக்கும், வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை டஸ்ட்டு ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வந்து அப்படியே உல்ட்டா பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக உல்ட்டா பண்ணிவிட்டு இந்த லெவலில் கட் பண்ணிங்கன்னா நீங்கள் லைட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஃபேன் இருக்கிறதுனால. நான் வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டேன். எனக்கு அது தேவையில்லை. என்ன காரணம் அப்படின்னா கூலிங் ஃபேன் பின்னாடி இருக்குது. நீங்கள் இதை போட்டிங்க அப்படின்னா அந்தளவுக்கு கூலிங் ஆகாது. உள்ள டஸ்ட்டெல்லாம் போகிறதுக்கு அந்தளவுக்கு வாய்ப்பு இல்லை நண்பா. பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும். அதனால் எனக்கு வந்து அந்த ரப்பர் தேவையில்லை. மேபி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த ரப்பரை கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஒயரிங் கனெக்ஷனை பற்றி பார்த்துடலாம். ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்துட்டோம், இருந்தாலும் சிம்பிளாக சொல்லிடுறேன். பைக்கோட LED லைட் அப்படின்னு எடுத்துகிட்டா டிசியில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இது வந்து 2008 மாடல் ஸ்பெண்டர். இதில் மொத்தம் 4 ஒயர் வரும். அதில் பிளாக் கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட், அதாவது பேட்டரிலேருந்து வர லைன் வந்து சாவிக்கு இன்புட்டாக போயிட்டு வெளியே அவுட்புட்டாக வரும். அந்த மாதிரி அவுட்புட்லேருந்து தான் எடுக்கணும். அப்படின்னா தான் சாவி ஆஃப் பண்ணுறப்ப லைட்டும் ஆஃப் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் தான். இது பார்த்தீங்கன்னாலும் தெரியும், மேலே இந்த பிளாக்கு. அது போக நம்ம வந்து RPM மீட்ரு, இண்டிகேட்டர் ஆசாடுன்னு நிறைய லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் வண்டியில் கட் பண்ணாமல் இருக்கும். இந்த பிளாக் கலர் வந்து எடுத்துங்க. புது வண்டி அப்படின்னா 2 ஒயர் தான் வரும். அதில் எது அவுட்புட்னு பார்த்து நீங்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு நிறைய வீடியோ இருக்குது. இந்த எல்லோ கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சிலேருந்து வரக்கூடிய அவுட்டு. நம்ம கொடுக்குற அந்த டிசி லைன் வந்து சுவிட்சுக்கு போகிற மாதிரி கொடுக்கணும். மேலே ஆரஞ்சு கலராக கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஆரஞ்சு கலராக கொடுத்துருக்கிறது கீழே எல்லோவாக இருக்கும். இந்த ஒரிஜினல் எல்லோ தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஆரஞ்சு கலராக கொடுத்துருக்கோம். இந்த எல்லோ ஏன் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இது AC சப்ளை, காயிலிருந்து வரக்கூடிய கரண்ட்டு. அதை நம்ம எடுத்துகிட்டு DC சப்ளை கொடுத்துருக்கோம். இதுதான் கான்செப்ட். வேறு நிறைய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், பார்த்துங்க. கம்பல்சரி நீங்கள் DC லைன் கொடுத்தீங்கன்னா AC லைனை கட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா 2 லைனும் மீட் பண்ணிச்சு அப்படின்னா ஹை வோல்டேஜ் ஆகி
ஒன்று பல்பு பஸ்ட் ஆயிரும், அப்படி ரிட்டர்ன் சப்ளை போச்சுன்னா பேட்டரி கூட வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் நீங்கள் மறக்காமல் பார்த்துக்குங்க. மெக்கானிக்கை ஃபிக்ஸ் பண்ணாலும் ஏசி லைனை கட் பண்ணிட்டீங்களாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நைட்டு விசிபிள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ரெண்டுமே கம்பேர் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ பழைய லைட் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து முன்ன பின்னா கீழேலாம் நல்லா வெளிச்சம் இருக்குது பாருங்கள். அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் விழுந்துச்சு. இது தரையெல்லாம் பாருங்கள் நல்லா வெளிச்சமாக இருக்குது. இது வந்து 50 வாட்ஸ் பவரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கீழே மட்டும் இல்லைங்க, மேலே கூட நல்லா வெளிச்சம் இருந்தது. ஸோ இது வந்து லோ பீம். ஹை பீம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா MK பைக் PITSTOP நம்ம ஸ்டோரை கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான பைக் மாடிஃபிகேஷன் அக்சசரிஸ் நம்மக்கிட்ட இருக்குது. மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.